ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வி ப்ளஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்மளுடைய நலபாகம் பகுதியில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தயிர் எடுத்துக்கணும். தயிரில் நல்லா சூஜி, அதாவது ரவையை போட்டு நல்லா கிண்டி ஊற வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஓகே தான். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் எடுத்துக்கிட்டு வெங்காயம் எடுத்து அதை லைட்டாக அடித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரெட்டையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் மிக்ஸில் ஓட விட்டு இப்படி மாதிரி ப்ரெட் கம்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாயில்டு பொட்டேட்டோஸ் ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கிட்டு நல்லா பெரிய சைஸில் எடுத்துகிட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் சிக்கன் 65 பொடி, அப்புறம் மஞ்சள் தூள். சிக்கன் 65 பொடி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம அந்த எடுத்து வச்சுக்கிட்ட உருளைக்கிழங்கு, அப்புறம் அடித்து வச்சுக்கிட்ட வெங்காயம், அப்புறம் பிரெட் கம்ஸு, அப்புறம் எடுத்து வச்ச மசாலா பொருட்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தயிர், ஊற வச்ச தயிரும் ரவையும் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு கட்லெட் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலாவுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதமாக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பிரெட் கம்ஸை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் போட்டு பாருங்கள், ஏதாவது பிரிஞ்சு வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பீஸை ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் கம்ஸை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் 2, 3, 4 அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.